விஜய் அண்ணன் 50 500 ஆக்காதீங்க. நீ எந்த இடத்துல நிற்கிறன்னு சொல்லு, அந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். நானா நீயான்னு பார்க்கலான்னு காமெடியாக இருக்கு. பயந்துடாதீங்க இந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்து. இந்த மாதிரி ஒரு லூஸு ஒன்று சொல்லி சேலஞ்ச் பண்ணிச்சு. லூஸு யார் அது? ஜூலி, கிட்னி திருடி. இந்த அம்மா நேற்று 4 செவத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு போடுங்கம்மா ஓட்டு டேஷை பார்த்துன்னு அது 4 செவத்துக்குள்ளே வந்து பண்ணாங்க. அதுதான் ராணியா. சரியான காமெடி. பார்த்தல ஜூலி, அதுதான் ரேலி. நீ 4 செவத்துக்குள்ள நின்றுட்டு தில்லா அதில் ஒரு 4 லூசு பசங்க நின்றுட்டு கையை தான் தட்டுறாங்க. உனக்கு உனக்கு வெட்டமாகவே இல்லையா? பயப்படாதீங்க இந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்து. அதான் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ எங்கே நான் அங்கேயும் வந்து டேரா போட்டுருவேன்னு சொன்னான். எங்கம்மா காணாமல் போயிட்ட நீ? கிட்னி திருடி. எனக்கு தளபதி வந்தார், ரோடே தெரியல, ஒரு சின்னதாக ஒரு தர கூட தெரியவே இல்லை. எங்கே போயிட்ட நீ? வந்து காலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ உங்கள் வாய்ஸ் விடால 4 செவத்துக்குள்ளே நின்று அதுதான் வந்து எலெக்ஷன் ராலியா? ஐயோ லூஸு இன்றைக்கி பண்ணார் பாரு. அதுதான் எங்கே நீ வந்து கொஞ்சம் நின்று பண்ணி பாரு, எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கலாம். வெக்கமே இல்லையா உனக்கெல்லாம்? கூச்சமே இல்லையா உனக்கெல்லாம்? கிட்டி திருடி நீ எதை வேணால் பேசிட்டு போவான். காமெடியாக இருக்குது நீ பண்ணுறதெல்லாம். தலையெழுத்து. இதில் வேறு இந்த அம்மா வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபங்க்ஷன் வாங்கி கொடுத்தாங்களாம். முட்டாள். இதை ஸ்டார்ட் பண்ணதே ஹிப்ஹாப் தமிழா ஆதி. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஸோ சில இஷ்யூஸ்னால அவர் விலகி போயிட்டார். நாங்கள் கூட வந்து கலந்துருப்போம். ஸோ எல்லாருக்குமே தான் அதில் பொறுப்பு இருக்குது. லூஸு மாதிரி அந்த கதைக்கு அதோட மாரலே என்னன்னு தெரியாத பைத்தியக்காரி உன்னை கூப்பிட்டு வச்சு டிஎம்கேல என்ன இவ்வளோ ஒரு முட்டாத்தனமாக இருக்காங்களே. நீயெல்லாம் போய் பேசி தலையெழுத்து. நீயெல்லாம் ஒரு லூசு வருவியா? பைத்தியக்காரி. நீயும் பைத்தியம் சாக போகிற நல்லா தெரிஞ்சு போச்சு.